ஜவஹர்லி, அதிமுக இந்த தேர்தலுடைய மையப்புள்ளியை இன்னும் தொடவே இல்லை. தேர்தல் மத்தியில் ஆட்சி தொடரணுமா இல்லை வேண்டாமாங்கிறதை தீர்மானிக்கக்கூடியது. அதைக்கே நீங்கள் என்ன போகலை அப்படிங்கிறாரு பிரியன் சார். இல்லை, பிரியன் சார் அவருடைய கருத்தை சொல்கிறாரு. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த களத்தில் முதல் ஆளாக இருக்கிறாங்க. எங்களை போன்றவர்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். தமிழ்நாடு உரிமை மீட்போம், தமிழர் உரிமை காப்போம் என்ற வீர முழக்கத்தோடு மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்று அந்த முழக்கத்தோடு இந்த தேர்தல் களத்தை அனைத்து இந்திய அண்ணா திமுக இப்போ களத்தில் இருக்கிறாங்க. இந்த களத்தில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நேரடியான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். திமுக என்னன்னா அந்த களத்தை திமுக பிஜேபி என்று அமைக்கலாம், திமுக அண்ணா திமுக என்று அமைச்சிட்டா அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2019 எப்படி ஒரு நிலையை எடுத்து நாம் மகா வெற்றியை பெற்றோமோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுக்கணுங்கிறதுக்காண்டு தான் பிஜேபியே திமுக முன்னோக்கியே போகிறாங்க. அந்த தேர்தல் களத்தில் அண்ணா திமுக இருக்கிற மாதிரி காட்டக்கூடாது அவர்களுடைய எண்ணம். ஆனால் களம் எங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிளேயரெல்லாம் கொண்டுட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள அவங்களுக்கும் ஒரு பெரிய பிம்பமாக காட்டக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் களம் திமுக அண்ணா திமுக, அதில் மாற்றுக்கருத்தில் எந்த காலத்திலும் இருக்கிறது, இனிமேலும் இருக்க போகிறது. அப்படிப்பட்ட களத்தை திமுக வீக்கர் பிளேயராக இருக்கக்கூடிய பிஜேபியை நோக்கியே அந்த களத்தை அமைக்கிறது விரும்புகிறாங்க. நீங்கள் இப்போ ஸ்டாலின் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் மோடியை எதிர்ப்பலையில் பேசுறது தான் அவருடைய கருத்தா இருக்கு. தேர்தல் தானே இது, நாடாளுமன்ற தேர்தல் தானே இது. ஒரு அவருடைய முதலமைச்சருடைய ஸ்பீச்சில் ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் செஞ்சதை சொல்கிறார், ஒரு பேட்டர்ன் தெரியுது இதுவரைக்கும் உற்று நோக்கும் பொழுது. ரெண்டாவது, மத்திய அரசு மீதான விமர்சனங்கள், மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்யலைங்கிறத சொல்றாரு. மூன்றாவது, அதிமுக கூட்டணியா இருந்தபோது என்ன, இன்னைக்கு ஏன் இதெல்லாம் எதிர்த்து பேசலை அப்படிங்கிறத கேள்வி எழுப்புறார். நான்காவது அவங்களுக்கு நாங்கள் மீண்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும். இந்த 4 ஃபார்முலாக்குள்ள நின்று அவர் பேசுகிறார் இல்லையா? அப்படி நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா, அந்த 4 ஃபார்முலாக்களிலும் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறோம். எப்படின்னா, நீங்கள் கடந்த காலங்களில் தமிழ்நாடு உரிமை, தமிழர் நலன் எல்லாத்துலேயும் கடந்த காலங்களில் 16 வருஷம் மத்தியிலும் மாநிலம் நீங்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் உரிமைகள் எல்லாம் பெற முடியாமல் விட்டு கொடுத்துட்டு இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட போது கூட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் மோடி நீங்கள் எதிர்ப்பு, அவர் நிதி கொடுக்கலை, அதை செய்யலை, இதை செய்யலைங்கிறீங்க. ஆனால் அதற்காக நீங்கள் கடந்த முறை 2019 தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் என்ன உரிமையை எதுக்கு தேர்ந்தெடுத்து போறாங்க? அவங்க தமிழ்நாட்டு உரிமையை மீட்டெடுத்தாங்களா? எத்தனை முறை பாராளுமன்றத்தில் இதுக்காண்டி பேசியிருக்காங்க, குரல் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பாராளுமன்றத்தை முடக்கி இருக்காங்க. நீங்க ஒரு கல்ல தூக்கி இங்க காட்டுறீங்களா? பாராளுமன்றத்தில் அந்த கல்ல தூக்கி காட்டி இருக்கலாம்ல, அப்போ முடக்கி இருக்கலாம். அந்த இடத்துக்கே வர, நாடாளுமன்றத்தில் அவர்கள் பேசலங்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. பேசலங்கிறதுக்காண்டி பேசினதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, இல்ல வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. ஆமா, அதாவது கடந்த 5 வருடம் அதிமுக ஆட்சி காலத்தில் எம்பிக்கள் பேசின அந்த கேள்விகளா இருக்கட்டும், பேசின நேரமாக இருக்கட்டும், திமுக எம்பிக்கள் பேசின கேள்விகளா இருக்கும், திமுக பாதி கூட இல்ல. அதுல 38,000 டேட்டா கொடுத்திருந்தது நான் பார்த்தேன். எங்க தலைமை கழகத்துல ஆக்சுவலி லோக்சபாவுல அவங்களுடைய வெப்சைட்ல இருக்கு, பார்லிமெண்ட் மேடம், சன்சாத் டிவியுடைய எல்லா ஆர்கியூஸ்லயுமே அவங்க என்னென்ன பேசியிருக்காங்கிறது. இது இல்லாம ஒவ்வொரு தொகுதி எம்பிக்களும் ரிட்டன்ல கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்கு இல்லையா, அப்படி கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படிங்கிறது வெப்சைட்ல இருக்கு. அதன் பிறகு அந்தந்த எம்பிக்கள் அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்ல போட்டிருக்காங்க. நீங்க அந்த டேட்டாவை நீங்க செக் பண்ணி பாருங்க. 38,000 கேள்விகள் 5 வருஷத்துல அதிமுக கேட்டிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 19,800 சில்லறை கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. நான் பார்த்த டேட்டா. கேள்விங்கிறது கேள்வி நேரத்துல கேட்கப்பட்ட கேள்வியா, அல்லது துறை சார்ந்து இவங்க கோரிக்கைகள் எவ்வளவு நேரம் அதிகமா பேசி, அல்லது ரிட்டன்ல கேட்கப்பட்ட கேள்வியா? நீங்க சொல்ற அந்த 38,000 நம்பருக்கு எனக்கு நான் என்ன சொல்றேன் மேடம், அதை கூட வெரிஃபை பண்ணு. ஆனால் 10th February 2023 அன்னைக்கு டிஎம்கே காங்கிரஸ் எம்பிஸ் வாக் அவுட்டே பண்ணிருக்காங்க இந்த இஷ்யூல. இல்ல, இது தமிழ்நாடு இஷ்யூக்காக வேண்டியா? எய்ம்ஸ் இஷ்யூக்காக வாக் அவுட். நான் எய்ம்ஸ் காண்டியா? அதாவது நான் என்ன சொல்றேன்,
நீங்க தமிழ்நாட்டு அந்த 38 எம்பிக்களை கேட்டேன். நீங்க வந்து ஒரு சரி சார், இத போராடி எய்ம்ஸ் பேசி குடுக்கல, அதாவது நீங்க செங்கலையே தூக்குறீங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் இன்னைக்கு என்ன சொல்றாரு, அந்த செங்கலை நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அமைச்சர் உதயநிதி. அதாவது அவங்க கேட்கறதுடைய நோக்கம் வந்து அங்க வந்து ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு. இதுல அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுக இந்த எந்த இடத்துல வலியுறுத்தி பேசல? அதிமுக வந்து எய்ம்ஸ் வந்து மருத்துவமனை வருவதற்கு அம்மா தான் காரணம். முதலாக கடிதம் எழுதி மருத்துவமனை கொண்டு வரதுக்காக ஆர்டர் வாங்கினது அம்மாவனுடைய ஆட்சி காலத்தில். அதனுடைய தொடர்ந்து தான் அண்ணன் எடப்பாடியார் பலமுறை வலியுறுத்தி அது டிலே ஆச்சு. அந்த இடம் தேர்வு செய்கிறதுல கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் ஆனால் மத்திய அரசாங்கம் டிலே பண்ணுறாங்கிறது நாங்கள் பகிரங்க குற்றம் சாட்டுதான். ஆனால் அந்த மத்திய அரசு டிலே பண்ணுறாங்களே, தமிழ்நாட்டுடைய உரிமையை பறிக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்கிறாங்க, துரோகம் செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே அதனால். ஆனால் அதற்காக நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? நீங்கள் பாராளுமன்றத்தில் அதற்காக என்ன தீர்வை கண்டீங்க? ஆனால் நீங்கள் எல்லாம் அமைச்சர்களோட பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு அங்கே ஒற்றுமையாக இருந்துகிட்டு இருக்கீங்கிறது வரலாறு. இல்லை, அது எப்படி எனக்கு புரியல. நீங்கள் சொல்றது அமைச்சர்களோட பேசிட்டு பழகிக்கிட்டுன்னா எனக்கு புரியல. இதுதான் அங்கே உள்ள இது. நீங்கள் அதிமுகவினுடைய பாராளுமன்ற அமைச்சருடைய ஒவ்வொரு ஸ்பீச்சையும் கேட்டு நீங்க அதெல்லாம் அந்த பேச்செல்லாம் இங்க பேசுறது மேடம். அதாவது நீங்க வேற அமைச்சர்களோட இல்ல, நீங்க இப்ப கூட வந்து இதுவரைக்கும் ஒரு இடத்துல கூட இது பாஜகவுக்கும் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான தேர்தல் பாஜக இதெல்லாம் செஞ்சிருக்குன்னு ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லல. இப்ப கூட திமுக மீதான குற்றச்சாட்டா வைக்கிறீங்க. 2026 சொல்றேன், மத்திய மாநில அரசுகளின் விரோத போக்கை கண்டித்து தான் இந்த களத்தை காண்றோம். இல்ல, யாரு பிரதமரா வரணும், யாரு வரக்கூடாது, அதுக்கு அதிமுக கிட்ட பதில் சொல்லுங்க. யாரு பிரதமரா வரணும்னு நான் ஏன் சார் சொல்லணும்? அது சொல்லுங்க. யாரு சொல்லிருக்காங்க? அவங்க தான் சொல்றாங்களே. பிஜேபி அவங்க சொல்லுவாங்க. அது அவங்க சொல்லுவாங்க. அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? மோடி வரக்கூடாது. போதுமா? சரி, மோடி வரக்கூடாது. ஆனா மோடி மீதான ஏன் வரக்கூடாதுங்கிற காரணத்தை தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. ஏற்கனவே நம்ம இருந்த அந்த நீட்டு விஷயமாக இருக்கட்டும், கல்வி விஷயமாக இருக்கட்டும், எல்லாம் கடந்த கால திமுக ஆட்சி காலத்தில் தான் எல்லா விரும்பியும் விட்டு கொடுத்தார்கள். மோடி வரக்கூடாது. ஆனா மோடி வரக்கூடாது. சரி, மோடி வரக்கூடாதுக்கு காரணம் சொல்லுங்கன்னா கடந்த கால திமுக வந்துருங்கன்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டுடைய உரிமைகள் முழுக்க மோடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. மோடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதாவது அதிமுகங்கிற கட்சி திமுகங்கிற ஒரு எதிர்ப்புல கட்டமைக்கப்பட்டது. அது தேர்தல் களம் அப்படிதாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் வைக்கிற வாதம் நான் திமுகவை மட்டும் எதிர்ப்பேன், திமுகவை மட்டும் எதிர்ப்பேன், அதாவது மோடி வரக்கூடாது காரணம் சொல்லுங்கன்னா திமுக எதிர்ப்பேன். ரெண்டு விஷயம். எப்படி சார்? எங்களை பொறுத்த வரைக்கும் மோடி நாங்கள் வந்து மீண்டும் மோடி வரக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தா கூட தமிழ்நாட்டு களத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அண்ணா திமுக என்ற அமைக்கணும் தான் பார்க்கணும். 3% உள்ள ஒரு கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க. அப்படி பார்த்தா சீமானுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து குற்றச்சாட்டணும். இது 4 அணிகள் நிக்கிறாங்க. நான் முடிச்சறேன். நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் குறிக்கிட்டு இல்ல நீங்க சொல்ற 3% உள்ள கட்சியோட தான் பெரிய கூட்டணியை அதிமுக கடந்த தேர்தல் அமைச்சிருந்துச்சு. வெச்சோம் இல்லன்னு சொல்லலையே. அவர்கள் எங்களோட கூட்டணி வச்சார்கள். கூட்டணியில் நாங்கள் சேர்த்துக் கொண்டோம். அவர்களை எங்களோட கூட்டணியில் வைத்துக் கொண்டு தான் தேர்தல் களத்தை கண்டோம். அதன் பாதிப்பு தான் மிகப்பெரிய அளவில் இருந்தது. சிறுபான்மை மக்களும் சமூக நீதியை பார்க்கக்கூடியவர்களும் அதிமுகவுக்கு ஓட்டு போடலை என்பதை உணர்ந்து கொண்டும், அது இல்லாமல் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், இந்த சட்டங்களால் பாதிப்பு உண்டாகிறது என்று சிறுபான்மை தலைவர்கள்லாம் சொன்னபோது அந்த தவறு நான் செஞ்சிட்டா கூட அதை நான் திருத்திக் கொள்கிறேன் என்று நேர்மையோடு தைரியத்தோடு எதிர்கொண்ட ஒரு ஆளுமை திறமிக்க ஒரு தலைவராக எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியா இருக்கிறார்களா, அதை இந்த மக்கள் பாராட்டணும். இன்னும் சொல்ல போனால் பிஜேபிங்கிற கட்சி தமிழ்நாட்டுக்கு கூட எதிர்க்கிறார்களா, அந்த எதிர்ப்புக்கு என்ன சொல்லவே இல்லையே. எப்படி இதுவரைக்கும் இப்ப இந்த சட்டம் அமலுக்கு வந்தது அப்படின்னு சொன்ன பிறகும் அந்த எதிர்ப்பை, அதாவது நாங்க கூட்டணியில இருந்தோம் கொண்டு வந்தோம் சொன்னாரு. தேர்தல் அறிக்கை நீங்க படிக்கலன்னு பாக்குற மேடம். நீங்க தேர்தல் அறிக்கை தெளிவாக கொடுத்திருக்கோம். என்னுடைய இந்த காரணங்களுக்காக நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற புள்ளியில நீங்க சொல்றது சட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சிஏஏ சட்டத்தால் ஒரு சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது மட்டுமில்லாம நீங்கள் பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல இருந்து மற்ற மதத்தினரை ஏற்றுக்கொள்ளும் போது ஏன் சிறுபான்மை மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு கேள்வியை நம்ம இதுல வச்சிருக்கோம்.